ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து அயன் சத்து உள்ளது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா வந்து மாசமாக இருக்கவங்க சாப்பிட்டா வந்து ப்ளட் கவுண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பால் கொடுக்குற தாய்மார்கள் இருந்தால் பாலும் நல்லா ஊறும். இப்போ வாங்க எப்படி பண்ணன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகா தான் சேர்க்குறேன். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் 2-3 சேர்த்துக்கோங்க. பொடுசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்து பல்லாரி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து கீரை வந்து நல்லா சுண்டி வரணும். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். கீரை பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வந்து எந்த கீரை பொரியல் பண்ணாலும் தண்ணி விடும். தண்ணி வற்றி நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி